கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவ ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்துல இந்த காலை நேரத்துல இயேசுவே என்னோடு பேசுமேன்ங்கிற இந்த தின தியான நிகழ்ச்சிக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்பதில் என் ஆண்டவருக்குள் நான் மிகவும் சந்தோஷமா இருக்கிறேன். சந்தோஷமா இருங்கள். ஆண்டவருடைய வசனத்தை கவனித்து கேளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 146 5வது வசனம். யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான். எனக்கு நிறைய சொத்து சுகம் இருக்குது. சிலவர் சொல்லுவாங்க அதனால் நான் பாக்கியவான். சிலவர் சொல்லுவாங்க எனக்கு நிறைய நண்பர்கள் கூட்டம் இருக்குது, அதனால் நான் பாக்கியவான். ஆனால் பரிசுத்த வேத வசனம் சொல்லுகிறது, யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருக்கிறவன் பாக்கியவான். தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான். மத்தேயு 8:23 முதல் 27 ஆகிய வசனங்களை வாசித்து பாருங்கள். சீஷர்கள் பாருங்க பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க தண்ணீரில. அப்பொழுது படவில அவங்க உட்கார்ந்து இருக்கும் பொழுது ஒரு பெரிய கொந்தளிப்பு உண்டாகிறது. அவர்கள் ஆண்டவரே எங்களை ரட்சியும் என்று கேட்கிறார்கள். அவர் நித்திரையாக தான் இருக்கிறார், தூங்கிக் கொண்டிருக்கிறார். ஆனாலும் அவர் துணையாக இருந்தார். அதனால் அவங்களுக்கு ரட்சிப்பு உண்டாயிற்று. உங்கள் வாழ்க்கை பயணத்திலே ஆண்டவர் உங்களுக்கு துணையாக இருக்கும் பொழுது நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீங்க. ஏன்? கூப்பிடும் பொழுதுதான் பதில் கொடுப்பார் ஆண்டவர். ஹல்லேலூயா. மனுஷன் கைவிடலாம், சூழ்நிலைகள் கைவிடலாம், பணம் கைவிடலாம், ஆண்டவர் கைவிடவே மாட்டார். பாருங்கள். ஹல்லேலூயா. பாருங்கள், யோவான் 20:28 வாசிக்கிறேன். தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக என் ஆண்டவரே என் தேவனே என்றான். ஆரம்பத்தில் வாசித்தோம்ல, தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறவன் பாக்கியவான். இப்போ தோமாக்கு ஆண்டவரும் அவர்தான், தேவனும் அவர்தான். ஆனால் ஆண்டவரும் தேவனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் தோமாவே நீ நம்பிக்கையாய் இருக்கிறாய் என்று கேட்டால் அவருடைய காயங்களை தொட்டு பார்த்தா நான் விசுவாசிப்பேன் அவர் சொல்றாரு. யோவான் 20:29 ஆண்டவர் சொல்லுகிறார், அதற்கு இயேசு, தோமாவே நீ என்னை கண்டதனாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். காணாமல் விசுவாசிக்கிற ஆபிரகாம் பாக்கியவான். காணாமல் விசுவாசிக்கிற நூற்றுக்கு அதிபதி பாக்கியவான். ஹல்லேலூயா. பாருங்கள், இந்த நூற்றுக்கு அதிபதி என்ன செய்கிறார்? மத்தேயு 8:13 வாசிக்கிறேன். பின்பு இயேசு நூற்றுக்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது என்றார். அந்த நாளிகையிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான். நூற்றுக்கு அதிபதி ஆண்டவர்கிட்ட வந்து கேட்கிறாரு, ஆண்டவரே என்னுடைய வேலைக்காரன் படுக்கையில் இருக்கிறான், வியாதியா இருக்கிறான், நீர் எங்க வீட்டுக்கெல்லாம் வர வேண்டாம், நீங்க வீட்டுக்கு வருவதற்கு நான் தகுந்தவன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் அனுப்பும், என் வேலைக்காரன் சுஸ்தமாவான் என்று அவர் விசுவாசத்துடன் சொன்னதை ஆண்டவர் சொல்லுகிறார். இஸ்ரவேலிலும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கவில்லை, இஸ்ரவேல்ல கூட இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கலப்பா, அவ்வளவு பெரிய விசுவாசமா இருக்குது என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு துணையாய் இருந்தால் நீங்க பாக்கியவான். ஆண்டவர் மேல பார்க்காமலே விசுவாசிக்கிற ஜனமாய் இருந்தால் நீங்கள் தான் பாக்கியவான் என்று சொல்லி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். நாம் ஜெபிப்போம். வாருங்கள். ஆண்டவரே, இவங்க வாழ்க்கை பயணத்துல உங்க கூட இருங்கப்பா, துணையாயிரும். உம்மை பார்க்காமல், எதையும் பார்க்காமல் ஆண்டவரை விசுவாசிப்பேன் என்று சொல்லட்டும். ஆதலால் இவர்கள் பாக்கியவான்களால் இருப்பார்கள் என்று நான் சொல்லி ஆசீர்வதிக்கிறேன். இவர்களுக்கு வேண்டிய எல்லா களஞ்சியங்களையும் பொருள்களையும் கொடும் ஆண்டவரே. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களும் இவர்களுக்கு சொந்தமாய் இருக்கட்டும். துணையாயிரும். உம்மை விசுவாசிக்கட்டும், பாக்கியவான்களாய் இருக்கட்டும். ஆசீர்வதியும், பாதையில எல்லாம் பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. நன்றி அப்பா. நன்றி செலுத்தி இந்த ஜெபத்தை எங்கள் அன்பர் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஏறெடுக்கிறோம் எங்கள் வல்ல பிதாவே. ஆமென்.